போன வாரம் எல்லாம் அடி அஞ்சலி, அடி அஞ்சலி அடின்னு அந்த பார்வதியை கன்டினியூட்டிய அடிச்சிட்டு முடிச்சு இருக்கோம் விட்டுருவோம் நாங்க. அஞ்சலி. அவருடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு புரியுது அவர் உங்களை அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் வாண்ட் தட் பர்டிகுலர் திங் டு கெட் டைல்யூட்டட். ஐம் சாரி. ஓகே. என்ன அப்படின்னா இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்து நீங்க ஆதிரையோட டாபிக் எடுக்கிறீங்கல்ல, ஆதிரைய அப்ரிஷியேட் பண்ணும் பொழுதும் அவங்க கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணது கரெக்டா இருந்துச்சு. அவங்களோட பர்சனல் ரீசனை உள்ள கொண்டு வந்து கானா வினோத் மேல மூஞ்சில கால வச்சதை கரெக்ட்னு பண்ணும் பொழுதும் அது விமர்சிக்கப்பட்டுச்சு. அப்படின்றதுனால இப்ப ஜஸ்ட் லைக் தட், ஏன்னா ஆதிரைக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு வித் கம்ருதீன். ஒய் ஷி வான டாக் அபவுட் கம்ருதீன் டு அரோரா அப்படின்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காது. உள்ள வந்த வாரத்திலேயே கம்ருதீன் கேட்கறது நியாயமா இருக்கு. வாரத்துல என்ன பண்ணிட்டாங்க, அப்ப நீ என்ன பத்தி என்ன சொல்லியிருக்க? ஒரு டெலிவிஷன்ல ஓப்பனா விஜய் சொல்றாருல, வெளியில நடந்த விஷயத்த உள்ள வந்து பேசுறது கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாருல. ஷி இஸ் ஹேவிங் a பேக் ஸ்டோரி ஃபார் கம்ருதீன். திவ்யா இஸ் ஹேவிங் a பேக் ஸ்டோரி ஃபார் கம்ருதீன். அதற்காக கம்ருதீன் திவ்யாவை சொல்லும் போது நம்ம கேட்காமே கிடையாது. இவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், இவன் இப்படிதான் பண்றான் அப்படின்றத எல்லாத்தையுமே விமர்சிச்சிருக்கோமே. இங்க அரோரா பாயிண்ட்ஸ் பேசும்பொழுது எல்லா இடத்துலயும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அரோரா இன்னமும் நேர்மையா விளையாண்டாங்க அப்படின்னா இதே ஸ்பேஸ்ல இதே மக்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஆனா அரோரா கேம்ன்ற பேர்ல ஒரு மாதிரி சீப் ஆக்டிவிட்டி ஒண்ணு பண்றாங்க. கூட வச்சுக்கிட்டு நான் இது பண்றேன், அது என்னோட கேம் எத்திக்ஸ்ன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை விட ஒரு கேவலமான எத்திக்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு வர்ஸ்டான எத்திக்ஸ். இவங்க இவங்க விளையாண்டா வந்து ஐயோ இவங்க வந்து கேமுக்காக பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒண்ணு விளையாடுறாங்க. கம்ருதீன் பண்ணா பிளாக்மெயில் பண்றான். அவன் வந்து எந்த மாதிரி ஒரு இதுனா, என்னோட பர்சனல் டீடைல்ஸ் நான் கொடுத்திருக்கேன். வாட் இஃப் ஐயோ வெளியில எல்லாம் போனா நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப நீ எதுக்கு ஃபேமிலின்னு சொல்ற? அப்ப உனக்கு துஷாரோடைய பேரை இழுத்தா வலிக்குதுன்னா நீ என்ன சொல்ற? இப்ப துஷாரோட பேர் எடுக்கும் போது இந்த அம்மாக்கு வலிக்குது இல்ல? ஆனா இந்த அம்மா என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க? நீ பார்வதி கூட போனாதான் உன் பேர் டேமேஜ் ஆகுது. பார்வதி கூட இருந்தா உன்னோட நீ இப்படி இப்படி போகிற அப்படி போகிறன்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்கல்ல, அதுக்கு அதோட பேர் என்ன? அத பார்வதி கேட்க கூடாதா? பார்வதி அதை டிமாண்ட் பண்ண கூடாதா? அப்ப இவங்க வந்து வாயை அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும். இவங்க அடக்கிக்கிட்டு அமைதியா இல்லைன்னா எல்லாரும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. இவங்களுக்கு வந்தா ரத்தமா? இல்லக்கா, இவங்க அவங்க பார்வதியை அவங்க பத்தி என்ன பேசலாம். சொல்லிட்டாங்க, இருங்க, இவங்க நீயும் பேசு பார்வதியை பத்தி நானும் பேசலாம். பேசுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அவரு சரின்னு நீயும் பேசு சொல்லிட்டாரு. நானும் அவரு பேசு. சரின்னு யாரும் சொல்லிட்டாரு. அவரு ம். சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு பயம். இவங்களுக்கு பயம். இன்னும் ஏதாவது சொல்லிடுவானோ, இன்னும் ஏதாவது பண்ணிடுவானோ, துஷார் வந்தா இதுக்கு இன்னமும் நமக்கு பேக் ஃபயர் ஆகுமே, இந்த இடத்துல ஏதாவது ஆயிடுமோ, அப்ப நம்ம இத பண்ணிரலாம். அவங்க யோசிக்கிறாங்க. பயங்கரமா யோசிக்கிறாங்க அரோரா. ஆனா நேத்து உட்கார்ந்து இந்த இடத்துல கான்வர்சேஷன் வைக்கும் பொழுது கூட அரோரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துஷார் மேல இருந்த அஃபெக்ஷனே எனக்கு போயிடுச்சு. துஷார்னு பேரை எடுத்தாவே அவ்வளவுதான். எனக்கு இப்ப வந்து பேசணுமான்னு இருக்கு. நான் வெளியில போனா பாப்பனான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றது எல்லாமே இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஷி வாண்ட் டு பிரிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் த நேம் ஆஃப் துஷார். துஷாரை கொண்டு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஆடியன்ஸ் என்ன கேவலமா நினைக்காதீங்க, இவன் ஒரு கேடு கட்டவன், அதனாலதான் நான் இவனை பக்கத்துல வச்சிருக்கேன், நீங்க கீதை என்ன தவறா நினைச்சிடாதீங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கு அண்ட் பியானி அண்ட் எஃப்ஜேவோட லாஸ்ட் கான்வர்சேஷன் ஃபார் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஒரு வாரம் வந்து இது பண்ணாங்க. அடுத்த வாரம் ரெண்டு பேரும் அப்படியே டிஸ்மேண்டில் ஆயிட்டு ஓகே 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 ஓகேன்ட்டு போயிடுறாங்களே, அது பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. பட் அரோரா சீம்ஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக், ஈக்குவல் டு கம்ருதீன். நான் இங்க கம்ருதீனை இறக்க விரும்பல, ஈக்குவல் டு கம்ருதீன். ரெண்டு பேருமே கீழே போடுறாங்க, ரெண்டு பேரும் பின்னாடி பேசுறாங்க, ரெண்டு பேருமே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க. இந்த இடத்துல நீங்க அப்ப பார்வதி பண்ணலையா? பார்வதி எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டயும் பண்றதுனால புனிதம்னு பேசப்படல. ஷி இஸ் சேயிங் திங்ஸ் ஆன் ஃபேஸ். அதை தாண்டி தனியா உட்காந்து அன்னெசரியா பேசும் பொழுது எல்லாத்தையும் விமர்சனத்துக்கு வச்சிருக்கோம். பார்வதிக்கு ஒண்ணு ரெண்டு கொம்பு முளைச்சர்ல, பார்வதி பேசுறதே எல்லாத்துக்கும் விமர்சனம் வச்சிருக்கோம். மைக்கு போடும்போது ஐயோ பார்வதி ஒரு புனிதம் அப்படின்னு நான் பேசல. பார்வதி மைக்கு போட்டதுக்கு போட்டு புரட்டி போட்டு அடிச்சோம். இதே ஸ்பேஸ்ல நிறைய பேர் சப்போர்ட்டிவா பேசின பொழுதும் இட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி, அதை ஒத்துக்கவே முடியாதுன்னு தான் நான் பேசியிருக்கேன். அதனால நான் தைரியமா பேசுவேன். அண்ட் டாமி இந்த வாரம் வை அரோரா டஸ் திஸ் ஏன்னா அந்த மண்டே வந்து அந்த கிச்சன்ல சண்டை போடுறோம்ல, ஜஸ்ட் பிஃபோர் ஷி வென்ட் டு பிக் பாஸ், அப்போ வந்து கத்துவாங்கல்ல, கமருதனா கத்துவான்ல, அப்போ கமருதன் சொல்லிடுவான், நீ என்னென்னலாம் பேசுன, நீ என்னென்னலாம் சொன்ன பார்வதியை பத்தி இது பத்தி சொன்ன உடனே தான் ஷி கோஸ் பல்லிஸ்டிக் ஆகி கத்திட்டு பிக் பாஸ் கிட்ட ஓடுவாங்க.
ஓடி போய் அங்க 1 1/2 ஹவர் பிக் பாஸ் பார்க்காமலே உட்காந்துட்டு இருப்பாங்க. வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? 1 1/2 ஹவர்ஸ் அவங்க பேசின மாரி தான் நினைப்பாங்க. ஓகே. அண்ட் வென் ஷி கம்ஸ் பேக், ஷி ஃபிளிப்ஸ் த ஹோல் கேம் டூ கம்ருதீன். போயி அவங்க கிட்ட சொல்வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பிக் பாஸ் கிட்ட இதெல்லாம் பேசினேன். அண்ட் தென் ஷி குட் ஹேவ் டோல்ட் இல்ல. அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஓகே நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு. வி வில் ஜஸ்ட் பி கான்டெஸ்டன்ட்ன்னு சொல்லுவா. ஷி ஸ்டார்ட்டட் டு ஃபியர் தட் இவன் வந்து கொஞ்சம் விட்டோம்னா, இவன் எல்லார்கிட்டயும் சொல்லிருவான். ஒரு சின்ன சண்டையில போட்டு உடைச்சிடுவான். அண்ட் ஐல் பி டன். பிகாஸ் வீக் 2ல சண்டை நடக்கும்ல. ஆதிரைக்கும், இவங்களுக்கும் அண்ட் நம்ம ரம்யாக்கும். அப்போ அப்போ போட்டு உடைச்ச உடனே அவள என்ன கத்துவா. பிகாஸ் ஷி யூசஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ ஷி ட்ரூலி நோஸ் தட் கம்ருதீன கொஞ்சம் நம்ம ட்ரிகர் பண்ணா, அவன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவான். ஸோ அவனையும் பக்கத்துல வச்சுக்கணும். அப்புறம் மத்தவங்க கேட்பாங்க ஹவுஸ்மேட்ஸ். அப்ப நீ ஏன் போய் கம்ருதீன் கூட இருக்க? ஸோ அவங்க கிட்டயும் போய் ஒரு கேம். So literally she's playing both sides. So I have to give it to her for that, for being so creatively crafty and cunning and playing all of them now. But then the only person she's actually using is only Parvati, because she knows Parvati is a hated contestant inside. அது தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. பார்வதி தான் அவங்களுக்கு கன்டென்ட். அந்த அந்த அத குடுக்குற இடம் கம்ருதீன். அவ்வளவுதான். This is what I wanted to say. Thank you guys. ஷார்ட்டா சிம்பிளா 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஆர்கியூ பண்ணல. ஒண்ணு என்னன்னா, நீங்க சொல்றீங்க கமருதீன் அண்ட் கானா வினோத் அண்டர் த பஸ் போட்டாங்கன்ட்டு. பட் ஆதிரை வந்ததுல இருந்து ஷி டிட் நாட் ஈவன் ஹேவ் அ கான்வர்சேஷன் அபவுட் தீஸ் கைஸ். அண்டர் த பஸ் போட்டு இவளை போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆதிரை வந்துட்டா நீ அது பண்ற, ஆதிரை வந்துட்டா நீ இது பண்றேன்னு டார்ச்சர் பண்ணது அவங்க 2 பேரு. இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தட். அண்ட் கேம் பத்தி நீங்க சொல்றீங்க பார்வதி வந்து எல்லாரையும் பகிர்ச்சிக்கிட்டு ஆடுறாங்கன்ட்டு. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ ஸ்மார்ட் கேம். அதுக்கான மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்கிறதான கேப்பபிலிட்டியும் இவங்களுக்கு இல்ல. அதை எடுத்துக்கிறது பார்வதிக்கு இருக்குன்னா தட்ஸ் அ கேம். ஓகேவா? இவங்களுக்கு வந்து 2 பேர் பார்வதி அடிச்சாலே நானே 100 டேஸ் வந்துருவேன்னா நான் எதுக்கு மத்தவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு அழுதுட்டு டிராமா பண்ணிட்டு இவ்வளவு பெரிய சீன் நெகட்டிவிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணணும். அந்த அவசியம்லாம் எனக்கு தேவையே இல்லையே. நான் பார்வதி அடிச்சாலே 100 டேஸ் வரப்போறேன். 50 நாள் இருக்க சும்மா இருந்தாலே வரப்போறேன். ஐ சி தட் அஸ் a ஸ்மார்ட் கேம். அண்ட் ஷி ஹஸ் கெயின்ட் a குட் நேம் ஆல்சோ among lot of followers. அதெல்லாம் எனக்கு போதும் டாம். அவங்க வந்து நீங்க வந்து அடிச்சான்னா 6வது எல்லாரையும் பாயிண்ட். அடிச்சானாதான் கேம்ன்ற மாதிரி பாக்குறீங்க. எல்லாரையும் அடிச்சுதான் அடிச்சானாதான் கேம்னு 2 பாக்குறீங்க. பாயிண்ட் ஷார்ட்டா எனக்கு சொல்றேன்னு வந்து சொல்லிட்டு ஐயோ 7வது பாயிண்ட். லாஸ்ட் இதோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட் லைன்ஸ் எனக்கு என்னன்னா, இவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கம்ருதீன் இதெல்லாம் பண்ணான்னு சொல்றது இட்ஸ் a கேம். அந்த மனிப்புலேஷன் பண்றது இந்த அன்பு கேமையே கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. இப்போ அன்பு கேம்க்கு எட்டே வந்து அரோரா தான். கம்மிங் வீக்ல வெயிட் பண்ணி பாருங்க. அதுவே ஒரு மனிப்புலேஷன் கேம் தான். எனக்கு அது பண்ணாலே போதும். அந்த கேமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. தேங்க்யூ. உங்க பாசிட்டிவிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இவங்க கூடலாம் விளையாண்டதுக்கு நான் ஒருத்தி பேரை மட்டும் சொல்லிட்டே இருக்கும்போது ஸ்மார்ட் கேம் அப்படின்னு சொல்றீங்க இல்ல, அதான் வந்து கோழி கோழி முட்டுறது சீப் கேம் அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஓகே. அந்த மென்டல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது வந்து இருக்கிறதுலயே உலகமகா ஒரு காமெடியா நான் பாக்குறேன். ஓகே. அவங்க அவங்கள விட இந்த வீட்ல யாருமே மென்டல் ப்ரெஷரை பயங்கரமா ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இத்தனை சீசன்லயுமே யாருமே பண்ணது கிடையாது. எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஈக்குவலி ஈக்குவலி போட்டு ஆளானப்பட்ட ஆரியே இந்த அளவுக்கு இந்த மென்டல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணல நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரு நான் அரோராவை சொன்னேன் இருங்க. பண்ண முடியலன்ட்டு. நான் யாரு? அரோராவால நோ பண்ண முடியாது. நோ நோ பார்வதி பண்ற பார்வதின்னு அளவுக்கு சொல்லி. நோ 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 பார்வதி பார்வதி நீங்க சொல்லி பண்ற சொன்னீங்க. அளவுக்கு. ஐயோ பார்வதின்னு பார்வதி சொல்லி அதுதான் சொன்னீங்க. கரெக்ட் பண்றோம். இல்ல டாம், அவங்க பார்வதியால பண்ண அரோராவை தான் சொன்னாங்க. முடியும். பார்வதியால பண்ண முடியும். அரோராவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல. ஷி டசன்ட் வாண்ட் டு டு தட்னு சொல்றேன். ஓகே. கேப்பபிலிட்டி இல்லன்னு சொல்லிட்டீங்க. அந்த அக்செப்டன்ஸ் பிடிச்சிருக்கு, பாசிட்டிவிட்டி பிடிச்சிருக்கு. இப்போ வந்து அன்பு கேங்குக்கு வந்து அரோரா ஹெட், மத்தவனுங்க எல்லாம் கூமூட்டுன்ற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. அதையும் நான் இருக்கிற அக்செப்ட் பண்றேன். டாம் அதுல இருக்கிற கூமுட்டை ஆ. விக்ரம். பா அவன் வந்து அந்த எஸ்ஜே சூர்யா வந்து காதுல வச்சுட்டு அப்படியே அன்பான்ல, பார்வதின்ற பேரை சொல்லும் போது அப்படியே விக்ரம்க்கு அரோரா வாயில இருந்து ஆஹ் 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 அப்படின்னு உட்காந்து ஹி இஸ் டூயிங். அத வந்து ஒரு இதா பண்றீங்க. ஐ திங்க் இது ரிலேட்டடா பேசுறதா மேஜிக் பேசுங்க, இல்லனா வந்து செய்யோன் பேசலாம். இல்ல, இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலி அந்த பாயிண்ட் அத்தன பேர அடிச்சு பெரிய ஆள் ஆகுறேன். நான் வந்து அடிக்கிற ஒரே ஆளே அடிச்சு பெரிய ஆள் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட் ஒண்ணு சொன்னாரு. நல்ல காமெடியா தான் இருந்தது.
பட் என்னன்னா, எங்க அரோரா வந்து 50 நாள், 60 நாள் தாண்டி வந்திருக்காங்க அப்டின்னா, அது வந்து பாதி நாள் அவங்க வந்து வீட்டுக்குள்ள எவிக்ஷன் நாமினேஷன்ல வரல. இந்த ட்ரையாங்கிள் லவ் கன்டென்ட்ட மட்டும் வச்சு தான் அவங்க கேம் ப்ளே பண்றாங்கன்னா கிடையாது. அவங்க உள்ள ஆடுறது ஒரு செட்யூசிங் கேம். அதனால அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல. இது வந்து நான் சொல்லல. இது உள்ள அரோராவே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட லைஃப்ப பத்தி ஏதோ ஒரு பழைய எக்ஸ் ஸ்டோரி சொல்லும்போது, ஷி ஹஸ் கன்வேட் தட். இந்த மாதிரி நான் ஒரு என்னோட எக்ஸ் கூட கூட்டு போய் ஃப்ளர்ட் பண்ணி என்ன டச் பண்ணாம விடாம இருந்து, அதுக்கப்புறம் வெறுப்பேத்தி நான் இது பண்ணேன். அதே கேம் தான் அவங்க உள்ள எடுக்குறாங்க. அப்படிதான் அவங்க திவாகரையும் முடிச்சாங்க. இப்ப அதே இத தான் அவங்க கம்ருதீனுக்கும், கானா வினோத்துக்கும் பண்றாங்க. அது சீப் கேமா அப்படின்னு பார்த்தா, ஆமா சீப் கேமு. பார்வதி கம்ருதீன பத்தி வந்து பின்னாடி பேசிட்டானோனே கையாமையும் டைம் லிமிட்ல குடுத்துட்டோம். கேரக்டர் அசாசினேஷன், வுமன் கார்ட், இந்த கார்ட் எடுத்துட்டாங்க, இந்த கார்ட் எடுத்துட்டாங்கன்றோம். பட் வென் கம்ஸ் டு அரோரா, அத வந்து வாவ்! வாட் அ கேம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த இடத்துல நான் வந்து அது எப்படி அப்படின்றத அந்த இடத்துல நான் கேள்வி கேட்க முடியும். அவங்க இத்தன நாள் வந்துட்டாங்க அப்படின்னா, சுபிக்ஷா கூட தான் வந்திருக்காங்க. அதுக்காக சுபிக்ஷா கேமரா? கிடையாது. அது சேனல் அப்படி அது வந்து அப்படி எவிக்ட் ஆகல. இதோ போன வாரம்லாம் என்எஃபில 50% கட் பண்ணி என்எஃபி குடுத்துட்டு, அதுலருந்து இப்ப டபுள் எவிக்ஷன் பண்றாங்க. தட் இஸ் த ப்ராசஸ். உள்ள போனவங்களும் இன்னும் கூட்டமா தான் சார் இருக்காங்க. அவங்க இன்னும் ஃபைனலிஸ்ட்க்குலாம் போல. டாப் 6 அந்த மாரிலாம் இன்னும் போகல. நீங்க ஃபர்ஸ்ட் 50 டேஸ் அரோராவோட கேம் என்ன இருக்கும்? இந்த இதுல கேம்ல ஒண்ணு பாரு இல்லைன்னா சோறு. இதுதான் அரோராவோட கேமு. இப்ப வந்து கம்ருன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஷி கான்ட் ஹேண்டில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மென் அட்டென்ஷனோ, ஒரு மேல் அட்டென்ஷனோ வந்து பார்வதிக்கு போகுது. இன்னொரு கேர்ள சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறனால தான் ஷி இஸ் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் கம்ரு பெர்சனல் கொஸ்டின்ஸாவே கேட்குறாங்க. அவகிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அவளெல்லாம் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு? இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் கிடையாது. திஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் பொசசிவ்னஸ். இது எப்படி ஒரு நான் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் கொஸ்டினா இருக்கும்னு தெரியல. ஓகேவா? நான் வேணும்னா அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறது. நீங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது என்ன பேசிப்பீங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் பிட்வீன் தெம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் எதுக்கு? தட் இஸ் த பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்பா? கிடையாது. அவங்க பண்றது எல்லா இடத்துலயுமே ஹைலைட் பண்ணி பேசப்படல. 50 நாள் அவங்க இருந்த இடமே தெரியாது. அவங்க துஷார் கூட பண்ணதெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டோம். ஒரு கேமையே வந்து அவங்க முடிச்சு விட்டாங்க. அதுல வந்து துஷார் வந்து விலகி போனாலும் நைட்டு இந்த இன்சிடென்ட் நெறைய பேர் மறந்திருப்பீங்க. அவன் வேணான்னு சொல்லிட்டு தல ரூம்குள்ள போய் தூங்குவாங்க. இவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கலன்றதுக்காக தூங்கிட்டு இருக்கவன எழுப்பிலாம் உட்கார்ந்து பேசின இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஓகே இது வேணாம் பரவால்ல அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வேணும்னே செட்யூஸ் பண்ற மாரி போயி, ஒரு மாரி இங்க தைஸ்லலாம் தடவிட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்ததெல்லாம் தடவிட்டு போய் நெக்ல போய் கிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம்லாம் அரோரா. அவன் வந்து அவகிட்ட பேசம்போது துஷார் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவன் பேசுறத மூஞ்சிய பார்த்து கவனிக்கல அப்படின்னா, அதுக்கெல்லாம் அப்செட் ஆயி அழுதுருக்காங்க அரோரா. அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கலன்னா. ஓகேவா? ஜெயிலுக்குள்ள கமருதும், பார்வதியும் போனதுக்கு அப்புறம் அதுவரைக்கும் வராத அரோரா அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஓகே கமருதீன் பீயிங் க்ளோஸ் வித் பார்வன்னா, அங்க வெளியில வந்து உட்கார்ந்து ஒரு மாரி ஒரு கயாஸ் கிரியேட் பண்ணி, என் மூடையே ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து கமருதீன் கிட்ட ஜாலியா வைப் பண்ண வந்தேன். என்னோட வைப் மூடிய ஆஃப் பண்ணிட்டேன். அங்க இருந்தே அவங்களோட கேம் இதுதான். திவாகருக்கு கண்ணாடி டூ கண்ணாடி வச்சு ஒரு கிஸ் குடுச்சுட்டு, கிஸ் பிராங்க் பண்ணிட்டு, அவங்க கீழ வந்து எஸ்டிஆர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, எல்லாம் பண்ணிட்டு, கடைசில லவ் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க பாத்தீங்களா? ஜஸ்ட் பிகாஸ் தட் இஸ் திவாகர் நம்ம அத கடந்து போயிட்டோம். அவர் திவாகர் தானே அப்படின்னு சொல்லி அத வந்து கடந்து போயிட்டோம். ஆனா அத யாருமே உள்ளேயும் கொஸ்டின் பண்ணல, வெளியவும் கொஸ்டின் பண்ணல. இந்த பொண்ணு அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே குடுத்துச்சு. அவருக்கு தேவையானதப்ப எல்லாமே பண்ணுச்சு. திவாகர் "ஏய் நீ எதுக்கு அத சொல்ற?" அப்படின்னு கேட்ட ஒரே கொஸ்டின்க்காக வெஞ்சன்ஸ்க்காக ஒரு வுமன் கார்ட யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு வந்து அத பேசுச்சு. அரோராவே சொல்ட்டாங்கன்னு அன்னைக்கு டைம் லைன் ஃபுல்லா இதுதான் நடந்தது. ஓகே. உள்ள அவங்க ஆடுற கேம், இட்ஸ் நாட் அ குட் கேம். இட்ஸ் அ சீப் கேம். தட் இஸ் அ செட்யூசிங் கேம். அத வந்து நம்ம கேம் சூப்பர். அத வச்சு நம்ம இது பண்றாங்க. 100 டேஸ் வராங்க அப்டின்னா, சூப்பர்ங்க. அதுக்கு பிக் பாஸ் தேவையில்லங்க. அதுக்கு வேற ஒரு புரோகிராம் ஹிந்தி சேனல்ல இருக்கு. ஸ்பிளிட்ஸ் வில்லா மாரி. அதுக்கு அவங்க வந்து கரெக்ட்டான கண்டஸ்டன்ட்ஸ். அந்த கேம் நான் பார்த்தது இல்லையே நானே மேஜிக்கு. வந்து ரீல்ஸ்ல தான் 1, 2 பார்த்துருக்கேங்க. ஓகே. சரி. ம். நல்லா பேசுனீங்க மேஜிக். செய்யோன் சொல்லுங்க செய்யோன். செய்யோன்.
அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் செய்யும். போயிட்டாரா? இவனுங்க இப்போதைக்கு நம்ம கொடுக்க மாட்டானுங்க. இவனுங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கானுங்க மணிக்கணக்கா. நம்ம பாட்டுக்கு போய் சாப்பிடுவோம். மதிய உணவு, இரவு உணவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டாரா? ஐயா செய்யோன் இருக்காரா? ஸ்பீக்கர்ல தானே காட்டுறாரு. ஆமா Yeah, ஸ்பீக்கர்ல தான் he's in காமிக்கிறாரு. speaker only. ஓகே, அப்ப மேபி ஆஷிக் ஆஷிக் தானே ஃபர்ஸ்ட் வந்தீங்க உமாமாக்கு அப்புறம். ஆஷிக் பேசிட்டோம். அடுத்து வந்து உமாமா பேசுங்க. ஆசிக்கு இல்ல டாம் உமாமாவே பேசிட்டோம். சாட்டர்டே ஹேப்பனிங் சொல்லுங்க. சாட்டர்டே ஹேப்பனிங் எனக்கு தெரிஞ்சாதானங்க. அப்படி சொல்றீங்களா? எங்க ரோசினியோட சிரிப்பு சத்தம் தான் கேக்குது. இல்ல புரியல டாமு. அவனுக்கு தெரிஞ்சாதானே சொல்லு. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அவன் எவ்வளவு சத்தமா சொல்லியிருப்பான். சரி சொல்லுங்க, சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் உங்களுக்கு தெரியுமா? என்ன அமித் சரியான சரமாரியான ரோஸ்ட். ஏய் பாவம் மைக்கு போடல பாத்திரம் தேக்கலன்னு ஏன்னா எல்லாத்துக்கும் அமித்த வச்சு செய்யறீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அனிமித் ம், காலி. அதோட ஒரு வழியா ரம்யா ஜோக்கு வீட்டுக்கு வழி காட்டிட்டாங்க. ஓகே. ஆ, நான் வந்து இவனும் டீடைல்டா இவனும் எதுக்கு தெரியல சாண்டா அப்படிதான் சொல்றாங்க. இல்ல. ஆனா மேபி வியானா சாண்ட்ரா இல்ல. இல்ல அவரே எஸ். சொல்லிட்டாரு. அதனால அதான் அவர் சொல்லிட்டாருன்னா புரியலையே. இந்த ஆசிக்கு வந்து ஒரு சேட்டைக்கார பையன். எஃப்ஜேக்கு எதுவும் ஆமா. ரோஸ்ட் இல்லையா? இவன் ஒரு என்ன அட்ரஸ் கூட சொல்றான் நம்மள இல்லையா? போட்டு விட்டு போயிடுச்சு. எஃப்ஜே எஃப்ஜேக்கா மைக் விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. எஃப்ஜேவே ஒரு ரோஸ் பண்ணுவாரு. டோம் முக்கியமான FJ விஷயம் கேக்குறேன். எனக்கு FJ என்ன எல்லாம் நிறைய டவுட்னா பேசியிருக்கான் டாமி. விக்ரமுக்கு கிளப்ஸ் தட்டினாருன்னு கேக்குறேங்க விஜேஷ். ஏதாவது ஒரு மொக்க ஒரு போயிட்டு கிளப் விவேக் தட்டிருப்பாரு. கேளுங்க. ஒரு விவேக் காமெடி ஒண்ணு வரும் டாம். அதாவது ம். மலேசியாவோ எங்க இருப்பான் அடிச்சோன்னா அக்கோல்டியா அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு அடிப்பாங்க. முதல் தடவை அவனுக்கு வலிக்கும். 2வது தடவை அடிக்கும்போது அதே அக்கோல்டியா வந்து அவன் சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவனுங்க ரோஸ்ட் பண்ணி 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 இவங்க அதுக்கு பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இந்த வாரம் எதுவும் இல்ல அப்படின்னு. திவ்யாவை திட்டி இருக்கணுமே. என்ன நாளைக்கு சார் வந்து என்ன திட்டதானே போறாருன்னு சொல்லி லைவ்ல பேசியிருப்பாங்களே. அதுக்கெல்லாம் திட்டலையா திவ்யாவை? ஏன்னா இல்ல பார்வதி அதுக்கு அதுதான் திட்டினாரு. சொல்றேன். இப்போ ம். இந்த இந்த இதுக்கு இவன் இந்த சீசன் வந்து எனக்கு எப்படி ஆகுதுன்னா, இந்த வாரம் ஃபுல்லா அவர் திட்டாம இருந்தா இவங்களுக்கே ஏதோ இதாகி என்னமாச்சும் பண்ணணுன்ற மனநிலைக்கு போயிடுவாங்க போல. அப்படிதான் ஆகுது. எனக்கு இன்னொன்னு இந்த ஒரு 10 பேர் செஞ்சு பாவச் செயல் பண்ணும்போது ஒரு 2 பேர வந்து சுட்டி காட்டினோன்னே 8 பேரும் இவங்க 2 பேர் தான் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க எல்லாம் இவங்க 2 பேர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்றேன். என்னமோ இவனுங்க வந்து பிக் பாஸுக்கு மரியாதை குடுக்குற மாதிரியும், இவங்க 2 பேர் மட்டும் தான் சொல்லலன்ற மாரியும். இப்ப நான் இவங்கள ரோஸ்ட் பண்ணணும், இவங்கள திட்டணும், சும்மா வந்துட்டு ஆ ரோஸ்ட் பண்றேன்ற பேர்ல எந்த ஒரு சிவியரா எந்த ஒரு பனிஷும் பண்ணாம வந்துட்டு விடக்கூடாதுன்ற அளவுக்கு நான் ட்வீட் போட்டிருக்கேன் தான். ஆனா 2 பேர் பின்னாடி எல்லாம் ஒளியுறதுன்றது இருக்குல்ல, அத பண்ணக்கூடாது. எ நான் அதாவது எப்படி ஆயிடுதுன்னா, எஃப்ஜேலாம் நியாயவாதி. இந்த யூடியூப்ல பார்ப்பான்ல ஒருத்தன் பிபி. எதுவுமே புரியாம அரோரா வின்னர்ன்னு சொன்னான்ல. அவன் வந்து எஃப்ஜே மேட்டர்ல வந்து ஆ கமருதீன வெளியே என்னடா? அவன் யாரு? அவன் எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு தெரியுமான்ற மாரி இருக்கு. ஷோவும் பார்க்காம, ஒண்ணும் பார்க்காம. இல்ல அத வந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் ஆஷிக். ஏன்னா எனக்கு வர கமெண்ட்ஸ்களை வச்சு நான் பாக்குறேன். நான் எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்பேன். பாக்குறப்ப வந்து இந்த 2 நாள்ல வந்து எஃப்ஜேக்கு வரக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் இருக்குல்ல. இட்ஸ் நாட் ஒன். என்னுடைய நண்பர்கள் 3 பேரு ரொம்ப இங்க தெரிஞ்ச நண்பர்கள், நான் பேசக்கூடிய நண்பர்கள் வந்து 3 பேத்துக்குமே அப்ரோச் வந்திருக்கு. 3 பேத்துக்குமே பேமெண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வேணான்னு சொல்லி இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கலாம் வந்து எஃப்ஜேக்காக சாதகமா போடுறதில்ல. ஏன்னா அவங்க ஒரு எத்திக்ஸோட இருக்காங்க. ஏன்டா எஃப்ஜேக்காடா நான் ப்ரமோஷன் பண்ணணும். அப்படி பண்ணி நான் என்ன கேவலப்படுத்திக்கணுமா என்னோட ஐடிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத பண்ணாம விட்டுட்டாங்க. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஐடி தான். ஏன் இப்ப குரு கூட வந்தான். குருவ மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. குருவுக்கும் வந்து மெசேஜ் வந்திருக்கு. குரு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சான். என்ன என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு வேணா உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. Hello brother. Hi brother. We are going to do promotion for FJ in Twitter. Will you be able to participate? You will be paid. அதுக்கு வந்து குருவோட ரிப்ளை. கேரி ஆன் பிரதர். ஐ டோன்ட் நீட் எனிதிங். ஏன்னா ப்ரொஃபைல்லயே அவன் கமருதீன் போட்டோ வச்சிருக்கான். ஓகேவா?
கம்ருதீன் போட்டோ வச்சிருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ ப்ரமோஷன். அப்ப இது தெளிவா தெரியுதுல்ல. ஏன்னா நீ காச குடுத்து உள்ள உட்கார்ந்து இன்னும் 2 வாரம் ஓட்டிறலாம், பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ரீச்சிங் எவ்ரிஒன். யூ கேன் ஸ்டே ஹியர். அப்ப வந்து ஒரு பாட்ஸ் வச்சோ, ஒரு ப்ரமோஷன் பண்ணியோ, யூ கேன் டூ இட் இன் மிட் ஆஃப் திஸ். உனக்கு தெரிஞ்சு போச்சு. இத்தன நாள் கிட்டத்தட்ட 70 நாள் வந்தாச்சு. இன்னும் இது பண்ணா போன சீசன்ல வந்து ஒருத்தர வந்து 3ஆம் இடத்துல வச்ச மாதிரி இந்த சீசன்ல என்ன வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிற. தட்ஸ் நாட் அதுதான் கூல். எனக்கு இவங்க இதுவரைக்கும் நம்ம நம்புவோம்ல டாம். அதாவது நம்ம பாக்குறதுதான் ஷோன்னு நம்புவோம்ல. அதாவது அதுவே பெரிய முட்டாள்தனம். இவங்க காட்டுறதுதான் ஷோன்னு ஆயிடுச்சு. நான் என்ன உனக்கு காட்டுறனோ நீ அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே அப்டேட் கேட்கும்போது நீங்க இனிமேல் சண்டே கேட்டாலும் விக்ரமுக்கு பிளேன் கிஸ் கொடுத்ததோட ஆரம்பிச்சாரான்னு கேளுங்க. ஏன்னா அந்த மாதிரி அவருடைய வளர்ப்பு குழந்தைகள்ன்றது வந்து ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப ரோஸ் பண்ணேன் எல்லாம் பண்ணேன். இந்த இப்ப வீக்கெண்ட ஓன் பண்ற மாதிரி 2 பேர் எனக்கு இப்ப ஆறாங்கன்றது எபிசோட் வேணா. ஆஷிக்கு இப்ப எபிசோட பார்க்கும்பொழுது என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். சபரி ஒரே ஒரு இடத்துல பேசியிருந்தாலும் அது டிவில வந்துரும். ஏன்னா சேனல் மேக்கர் வந்து என்னென்ன பண்ணணுமோ சபரிக்கு பண்ணாங்க. சபரியால அத கிராஸ்ப் பண்ணிக்கவே முடியல. சபரி அடுத்து எந்திரிக்கவே இல்ல. படுத்தே விட்டேன் ஐயா. அதான் மொமெண்ட். ப்ரோமோ 4 வந்திருக்கு. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. அத பார்த்துட்டு வந்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஓகே. நியாயம் கேட்டுவிட்டார். அமித்தோட ரோஸ்ட் தான் ப்ரோமோ 4. வீடே பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏன் கேட்கல? சரி ப்ரோமோ 4 பத்தி பார்த்தாச்சு. டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப எனக்கு வந்து எவிடென்ட்டா தெரியும். கனி, சபரி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ல வந்துட்டா கூட, அவங்க ஒரு எழுத்து வந்து அவங்க வாயிலருந்து விழுந்துட்டா கூட, அத அப்படியே டிவில காட்டிருவாங்க. ஆனா அவர்கள நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு அது பத்த மாட்டேங்குது. நீங்க கட் பண்ணிட்டீங்க, நீங்க மறைச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கதர்றாங்க. டேய் கிடையாதுடா, மொத்தமா ஷோலயே அவனுங்க அவ்வளவுதான் பேசுறானுங்க. அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னமோ நம்ம பர்பஸ்ஃபுல்லா இல்ல அவங்கள இல்ல போய் கம்மி பண்ணி, இது பண்ணி, அது பண்ணி பேசுறோம்னு இவங்க நெனச்சுக்கிறாங்க. இல்ல அதுதான் டாம். இன்னைக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க ம். பிரியமானவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ன்றேன் நான். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, போகும்போது அப்படியே கூட்டு கையோட சகல மரியாதையோட கூட்டு வந்துருவாங்கன்னு நெனச்சேன். தங்கச்சிய கூட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாரம் அண்ணனையும் அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதுதான். டாம் கேக்குதா? இல்ல டாம் டாம், கேக்குதா? நான் என்ன சொல்லுங்க சாரி, சேம். நான் கொஞ்சம் சாரி, சொல்லுங்க. நடுவுல ஏதாவது பேசுனீங்களா? இல்ல பேசுனீங்களா? எனக்கு கூப்பிட்டு செய்யோன் இல்ல, செய்யோன் செய்யோன் ஆரோராவை செய்யோன் பத்தி செய்யோன் ஒருத்தங்க செய்யோன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. செம்மையா பேசுனாங்க. அது யாருன்னு தெரியல. எனக்கு வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. நான் ஏர்பட்ஸ் போட்டிருந்தனால நான் போன்ல பாக்கல. யார் பேசுனது அரோராவை? கிளின்னு கிழிச்சாங்களே, யார் அது? நான் தான் மேஜிக். மேஜிக் உண்மையிலே செர்ரி. வெரி குட் அப்சர்வேஷன். சீரியஸ்லி, அது யாரா இருந்தாலும் இட் இஸ் மேஜிக். உண்மையிலே சொல்றேன், வெரி குட் அப்சர்வேஷன். இந்த விஜயகாந்த் படத்துல ஆக்சுவலா, ஏய் நான் என்ன சாதின்னு தெரியுமா, நீ என்ன வந்து கை வச்சிருவியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசுவான். அப்ப வந்து விஜயகாந்த் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஓ அப்படியா, சரி இவன் வந்து ஓஞ்சாதிக்காரன் தானே, இவனை விட்டே உன்னை அடிக்க வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் ஆபீசர், அவர் அடிக்க மாட்டாரு, அந்த ஜாதிக்காரனை விட்டே அடிக்க விடுவாரு. அது மாதிரி நம்ம வந்து ஒரு மென்னுன்றதுனால ஒரு பெண்ணுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை வச்சோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப புட் டவுன் பண்ணி ரொம்ப கேவலமா நம்மள பேசுவானுங்க. ஆனா ஒரு பெண்ணை பற்றி ஓரளவுக்கு ஓப்பனா உண்மையான விமர்சனங்களை வைக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நான் அப்படிதான் வந்து மேஜிக் செரியோடைய ஆர்குமெண்ட்டை நான் பார்த்தேன். சீரியஸா சொல்றேன், குட் அப்சர்வேஷன். அரோராவெல்லாம் நீங்க வந்து விஜய் பார்வதியோட ஒரு ஒரு ஒரே ஒரே ஒரு தட்டுல வச்சு பேசுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆக்சுவலா நான் இப்பயும் சொல்றது என்னன்னா, இது வந்து உழைப்பு. வாட் தே ஹேவ் புட் இஸ், இந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் கேம் அது கிடையாது. இந்த ஷோன்றது 100 நாள், 50 நாள் மட்டும் அரோரா விளையாடுவாங்க, 50 நாள் மட்டும் சும்மா இருப்பாங்கன்னா, எதுக்கு 50 நாள் வெளியில இருந்துப்போ? 50 நாளைக்கு சம்பளம் வாங்க, அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒத்துக்குமா? அது எப்படிங்க நாங்க சம்பளம் இல்லாம நான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணும்ல. அப்போ டே ஒன்ல இருந்து எஃபர்ட் போட்டிருக்கிறது யாரோ அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப பார்வதி தான் அந்த எஃபர்ட்டை போட்டிருக்கிறா. நீ டம்மியா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்துட்டு துஷார் போனதுக்கு அப்புறம் திடீர்னு உனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி கமருதீனோட வந்து அந்த ட்ரையாங்கிள்ல மாட்டி நீ விஜய் பார்வதிக்கு எதிராக விளையாடி டோட்டலா நீ விஜய் பார்வதிக்கு நீ தான் காம்படிட்டரு அப்படின்னு ஒண்ணு நீ பண்ணது எல்லாத்தையும் மறந்து புனிதப்படுத்தி ஒரு கேம ஆடுறாங்க அரோரா அப்படின்னு நீ கொண்டு வந்து நிறுத்துவ, நான் வந்து அவங்களை ஆதரிக்கணுமா? ஸோ திஸ் இஸ்
அவங்க வந்து டோட்டலா சொல்றேன், அவங்க டாப் 5ல கூட வருவதற்கு தகுதி இல்லாத நபர். அவங்கள வந்து நீங்க விஜய் பார்வதிக்கு ஆப்போனன்ட்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, அது டாப் 5ல அவங்கள கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா விட்டுரும். நான் நேத்து போன ஸ்பேஸ்ல கூட சொன்னேன், அங்க வந்து ஆரோரா பத்தின ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஐ எம் நாட் ரெடி ஃபார் திஸ் டிபேட். நான் பார்வதி வர்சஸ் ஆரோரா டிபேட்ன்றதையே நான் ஏற்கல. நான் அதுல முரண்படுறேன். ஐ எம் நாட் ரெடி ஃபார் இட் அப்படின்னு அதை தவிர்த்துக்கிட்டேன் நான். பிகாஸ் சீரியஸ்லி சி இஸ் நாட் அ டிசர்விங் கண்டெஸ்டன்ட்டுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேமுக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன? இதே மாதிரி விஜய் பார்வதிக்கு கண்ணு அடிபட்டு கண்ணு வீங்கின இடத்துல ஆரோரா இருந்திருந்தா நான் வாக் அவுட் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. நான் சீரியஸா சொல்றேன். அந்த அளவுக்கு தன்னுடைய லுக்ஸையும் தன்னை கேரி பண்ணிக்கணும் அப்படின்ற யோசனையும் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆரோரா சின்க்ளேர். ஆல் சி நீட் இஸ் டோபமைன். அண்ட் அவங்க அட்டென்ஷன் வேணும், எனக்கு அட்டென்ஷன் இருக்கணும்ன்றத விஜய் சேதுபதி முன்னாடியே பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அவங்க. சோ அதனால அவங்க பேசுனது, மேஜிக் செரி பேசுனது எனக்கு தவறா படல. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நிறைய பேரு விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு வந்து இந்த மைக் இஷ்யூல விஜிஎஸ் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேருக்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம், அவங்க எல்லாருக்குமே 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டாம், நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருக்கும். பட் இட்ஸ் நாட் டூ லேட். நைட் எப்படி ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணுவீங்க, அப்போ ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி விட்டு ஸ்பேஸ ஆரம்பிங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் அப்கோர்ஸ் விஜேஸ் இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும். மைக்கை கழட்டி வைங்க, பேசுங்க அப்படின்னு பேச விட்டு அவங்களை இன்சல்ட் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண முடியும், ரோஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும்? விஜய் பார்வதியை வெளியில அனுப்பிட்டு என்ன பண்ணுவ சொல்லு? வேற யார் இருக்காங்க இந்த கேம் அடுத்த கட்டமா எடுத்துட்டு போறதுக்கு? யார் இருக்கா? 2 பேர் தான் நான் சொல்லுவேன் எப்பயும். 2 பேரு. ஒருத்தன் திவாகர், அவன் பாதியிலே போயிட்டான். இன்னொருத்தர் விஜய் பார்வதி. இவங்க 2 பேர் தான் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இந்த ஷோவை ரன் பண்ணியிருக்காங்க. திவாகர் அமிஸ்டா பார்வதியை டிபெண்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நீ பார்வதியை எடுத்துட்டா யாரை நம்பி கொண்டு போவீங்க? ஆரோரா மேக்கப் போட்டு காலையில இருந்து உட்கார்ந்து இருக்குமே, காலையில இருந்து அது மேக்கப் போட்டு உட்கார்ந்து இருக்கிறத காட்டிட்டு நீங்க ஷோ நடத்துவீங்களா? புரியவே இல்லை எனக்கு. மேக்கப் போட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. நைஸா கேமராக்கு மறைஞ்சு போய் படுத்துருவாங்க போர்வை கடியில. ரியலி? ஆமா ஆமா, யா ஐ ஹவ் சீன் மெனி டைம்ஸ். சோ நான் சொல்றேன், அதை காட்டி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. பிகாஸ் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், விஜய் பார்வதியும் கமருதீனும் பயங்கரமா க்ளோஸ் ஆகி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 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 ஜோன்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஆரோரா ஒதுங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிறத பார்க்க முடியுது அவங்களால. டோட்டலா அங்க தெரியவே இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு போயிட்டு கொம்பு சீவி விட்டுக்கிட்டு அப்படியே மறைய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இன்னும் ஒரு வாரம் அட்டென்ஷனே கொடுக்காம கமருதீனும் பார்வதியும் ஒதுங்கிட்டாங்க டோட்டலா ஆரோராட்டா இருந்துன்னா, அக்கா அடுத்த 2 வாரத்துல பிக் பாஸ் விட்டு வெளில வந்துரும். எழுதி வச்சுக்கோங்க. நான் அதனாலதான் சொல்றேன், ஒரு டாப் 5ல வர்றதுக்கே வழி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்ட பேசி பெருசாக்கி பூதாகரப்படுத்தி அவங்கள கொண்டு வந்துட வேண்டாம் அப்படின்னு அது ஒரு குரூப் புனிதப்படுத்துறாங்க. அதாவது ஒரு சில பேரு என்ன சொல்றது, டைட்டில் வின்னர் எல்லாம் போஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அதுல வந்து எனக்கு விமர்சனம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வேற ஏதோ ஷோ பாக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அநேகமா இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தலைவர் வந்து பார்த்துட்டு டைட்டில் வின்னர்னு சொல்றாரா, இல்ல ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனும் குறைஞ்சிருச்சு. சப்ஸ்கிரிப்ஷனும் குறைஞ்சிருச்சு. அதுக்கு நியாயப்படுத்துறாரு எங்க அன்ஃபில்டர்ட். இல்ல இன்னொன்னு வேணா பண்ணலாம். நீங்க ஆக்சுவலா யாரெல்லாம் அரோராக்கு ஓட்டு போடுறீங்களோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வேணா ஒரு ஆப்ஷன் வச்சீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. விஜய் மாதிரி அரோராக்கும் கான்டாக்ட்ஸ் வந்தது. அந்த ஷைனித்ரா கூட அத போஸ்ட் போட்டு போயிருந்தாங்க ஆக்சுவலி. ஆஃப்டர் சர்டன் வீக் நீங்க திடீர்னு புது ஐடிஸ் பார்க்கலாம், நிறைய பேருக்கு வந்து பிஆருக்கு ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரணா எஃப்ஜே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி அரோராக்கும் ரீச் அவுட் ஆச்சு. அதுல வந்து அது ஓகே இல்ல அதனால எந்த ஷோவை பாக்குறாங்கன்ற இல்ல எந்த ஷோவை பாக்குறாங்கன்ற குழப்பம் வருது நமக்கு. இல்ல பேசணும், அவர் பேசுறதுனா பேசணும், நோ ப்ராப்ளம். இல்ல சொல்லு, முடிங்க நீங்க முடிங்க. எனக்கு என்னன்னா நீங்க எந்த ஷோவை பாக்குறீங்கங்கிற குழப்பமே வந்துச்சு. உண்மையிலேயே பிக் பாஸ் தமிழ் தான் பாக்குறாங்களா இல்ல வேற எதுவும் பேரலல் யூனிவர்ஸ்ல ஏதாவது ஷோ பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. எதன் அடிப்படையில நான் வந்து விஜய் பார்வதி வில் பி த டைட்டில் வின்னர், செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து கானா வினோத் மற்றும் விக்கல்ஸ் விக்ரமுக்கு நடுவே ஒரு கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அத நிறைய பேர் வேலிடா அது வந்து அந்த பொண்ணு அந்த கேமுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன், நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் ஏன்னா என்ன சொல்றது அது மாதிரி நான் போட்டிருந்தேன். ஆரோராக்கு போடுற அப்படின்னா எதை பேஸ் பண்ணி போடுறேன்?
அதை நீ சொல்லணும்ல. இதை பேஸ் பண்ணி தான் நான் போடுறேன், இதுக்கு இந்த காரணத்திற்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லணும். டைட்டில் அப்போ ஒரு அஜெண்டா இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அஜெண்டா? பார்வதிக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அவங்கள காலி பண்றதுக்கு நீ ஒருத்தரை தூக்கிட்டு வந்து நிறுத்துற, ஒரு போலி பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து திணிக்கிற. அது போலி பிம்பம், அது கண்ணாடியால உருவாக்கப்பட்ட போலி பிம்பம். அதை கீழே போட்டா உடஞ்சு சில்லு சில்லா செதறிடும். அது ஒண்ணு இல்ல, ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன்னு சொன்னா உடனே அப்ஜெக்டிஃபை பண்ணுவேன். ஒரு பாத்தீங்களா, ஒரு உதாரணத்துக்கு கூட பேச முடியலங்க. அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட, இல்ல எப்படி சொல்றது, ஒரு கண்ணாடி, ஒரு பெரிய கண்ணாடியால செய்யப்பட்ட, ஏன்னா பலூன்னு சொல்லிட்டோம்னா இந்த அப்ஜெக்டிஃபை பண்ணிடுவேன்னு சொல்லிடுவாங்க, அதனால நான் சொல்ல விரும்பல. அது மாதிரி அது கீழே போட்டா உடஞ்சிரும், சுக்கு சுக்கா சில்லு சில்லா போயிடும். அது மாதிரி வந்து ஒரு பொய்யால கட்டி எழுப்பப்பட்ட பிம்பம் தான் ஆரோரா சிங்க்ளர் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் இந்த மைக் இஷ்யூக்கு விஜிஎஸ் வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க, ரொம்ப சப்புன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் எனக்குமே அதுல உடன்பாடு இல்லை. நான் வந்து பார்வதிக்கு தான் நிறைய இடங்கள்ல ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பலமா பேசி இருக்கலாம், அட்லீஸ்ட் வெளியவாது நிக்க வச்சிருக்கலாம். நீங்க 2 பேரும் வெளில போங்க, மைக்கு போடாம தானே இருந்தீங்க, மைக்கை கழட்டி வச்சுட்டு நான் வந்து வீக்கெண்ட் எபிசோட முடிக்கிற வரைக்கும் உள்ள வராதிங்க அப்படின்னு கார்டன் ஏரியால அட்லீஸ்ட் உட்கார வச்சிருந்தாராவது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் என்னோட சொம்பு ஃபார் விஜய் பார்வதி, நான் அப்படி கிடையாது, நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. இங்க நிறைய பேருக்கு அப்படி தோணலாம், பட் ஐ எம் நாட் தட். பிகாஸ் நிறைய கிரிட்டிசிசமா நான் விஜய் பார்வதிக்கு எகெயின்ஸ்டா டெய்லி நான் முன் வச்சுட்டே இருக்கேன். அது என்னோட வீடியோவை ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ட்விட்டர்ல தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஏதாவது ஒரு விஷயத்த விஜய் பார்வதி அண்ட் கமருதினிக்கு எதிராக விஜேஎஸ் பண்ணிருக்கலாம், பட் பண்ணல. இட்ஸ் குவைட் அன்பார்ச்சுனேட். அண்ட் தேங்க்யூ டாம், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மேஜிக் செரி, அரோராவை பத்தி சூப்பரா பேசுனீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப். தேங்க்யூ. இல்ல அந்த 2 நிமிஷம் மௌனாஞ்சலி சொன்னீங்கல்ல, அதுக்கு பதிலா வந்து அவங்களுக்கு ஒரு மெடல் கொடுத்துறேன். சேன் ப்ரோ, டெய்லி அரோரா பத்தி இதே மாதிரி பேசுங்க ப்ரோ, ஹைலி அப்ரிஷியேட்டபிள். தேங்க்யூ. அண்ட் தென் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் டாம், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். லாட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே ஒரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், ஏன்னா இதை பத்தி நிறைய பேசினதால லாட் ஆஃப் பீப்புள் ஆர் பிரிங்கிங் செடியூசிங் அண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் திஸ் அண்ட் தட், இதை பத்தியே பேசிட்டே இருக்காங்க. அதுல எனக்கு யாரையுமே சொல்றேன். தப்பான விஷயம் கிடையாது, அது தப்பான விஷயம் கிடையாது. நீங்க தப்பா, அப்ப அவங்க தப்பா நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அரோராவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது தப்பான விஷயமா? இஸ் தட் ராங்? இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து தர்ஷா குப்தா லாஸ்ட் சீசன் அந்த தர்ஷா குப்தா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, யாஷிகா ஆனந்த் வச்சிருக்காங்க, சனம் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வச்சிருக்காங்க. But why people are bringing that to Aurora? That is my question. ஏன் கொண்டு வராங்கன்னா பிக் பாஸ் ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணும் பண்ணல. அட்லீஸ்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாவது அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா? அது வந்து நாட்டுக்கான சேவையை பண்ணிருக்காங்களா? அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? அன்னதானம் போட்டிருக்காங்களா அப்படின்னு போய் பாக்குறதுக்கு தான். வீட்டுக்குள்ள ஒண்ணும் பண்ணலங்க அவங்க. அட்லீஸ்ட் அவங்க இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லயாவது ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான். வேற எதுக்கு சொல்றேன் நானு? இல்ல பிக் பாஸ் அன்ஃபில்டர் நீங்க சொன்னதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். சப்ஸ்கிரிப்ஷனை பத்தி பேசுறாங்கன்னா, இல்ல அரோரா சப்ஸ்கிரிப்ஷனை பத்தி பேசுறாங்கன்னா அவங்களே தான் சொல்லியிருப்பாங்க, நான் உள்ள வந்தது என்னைய ப்ரொமோட் பண்ணிக்கிறது என்று, காசுக்காக வேண்டியும் என்னைய ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக மாஸ்டர் அத நான் ஏத்துக்கல. எல்லாருமே அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக தான் வராங்க. இவங்க வந்து நான் வந்து எனக்கு மணி வேணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நான் அதெல்லாம் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் வந்து இப்ப நீங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்னு சொல்றீங்க, இங்க ஸ்பேஸ்க்கு வந்தவங்க பேசுனது கிடையாது. அப்படி பேசினாலும் அது தவறு கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. when it comes to சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை பத்தி பேச போறாங்க. அதை பத்தி நம்ம ஆக்சுவலி பேசுறதுக்கு அலோவ் பண்ணதில்ல. அது ஏன் வந்து அரோராவுக்கு மட்டும் வருது அப்படின்னா the tag that what she had அண்ட் வந்து இப்ப தர்ஷா குப்தா அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வச்சிருக்காங்களா யூடியூப்ல, இல்லைன்னா வந்துட்டு இப்ப அரோரா அந்த கான்வர்சேஷன் வச்சிருக்காங்களா, அதை வச்சுதான் வந்து
அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளவு விமர்சிக்கப்படுது. இல்ல அப்படின்னா, அத யாருமே சீண்ட கூட மாட்டாங்க. ஏன் யாஷிகா ஆனந்த யாருமே சீண்டல? ஏன் தர்ஷா குப்தாவ யாருமே சீண்டல? ஏன் திடீர்னு அரோராவ மட்டும் அரோரா சென்கிளேர மட்டும் சீண்டுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்க என்னென்ன மாதிரியான YouTubeல பேசியிருக்காங்க, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நானே பார்த்தது கிடையாது. நான் லாஸ்ட் பிக் பாஸ் ஃபினாலே நான் போனப்ப அரோராவ பார்த்தேன். அவங்க ஒரு ரெட் கலர் சாரில வந்திருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க. அந்த டேக்லைன் வச்சு சொல்லும்போது கூட எனக்கு புரியாது. ஓகே. எனக்கு எனக்கு உண்மையாலுமே புரியாது. எனக்கு அத பத்தி ஐடியாவே கிடையாது. தென் லேட்டர் ஐ ஐ நியூ தட் அவங்க வந்து என்னுடைய அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கிறாங்கன்றதே எனக்கு அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும். ஓகே. என்னுடைய நண்பர்களோ ஏன்னா வந்து ஓகே. என்னோட நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, "இங்க தான் இருக்காங்க. அந்த பிளாக்ல இருக்கிறாங்க. நம்ம பிளாக் அந்த பக்கம் தான் இருக்கு." அப்படின்னு. என் நண்பர்களும் இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க சொல்லும்பொழுது தான், "ஓகே அப்படியா இங்க இருக்கிறாங்களா?" அப்படின்ற ஐடியாவே எனக்கு தெரியும். தென் ஏன் இத பத்தி இவ்வளவு விமர்சிக்கிறாங்கன்றத பிக் பாஸ்க்குள்ள அவங்க வருவாங்கல்ல. பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அரோராவோடத நான் போய் பார்க்குறேன். அப்ப பார்க்கும்பொழுது ஓகே. அவங்க வெளில என்ன செலிபிரிட்டியா? அவங்க ஜெனரல் ஆடியன்ஸா? அவங்க ஒரு யூடியூபரா? அவங்க வந்து ஒரு Instagramல நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரா? அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாத்துக்குமே அதோடைய கருத்து வரது வந்து ரொம்ப இயல்பு. நம்ப வந்து சபை நாகரிகம் கருதி சிலர் பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். ஆனா, அது பேசுறதுனால தப்புன்னு கிடையாது. தி மேக்ஸிமம் வாட் வி கேன் அவாய்ட் இஸ் த டேக்லைன். அத வந்து இங்க அப்ரிஷியேட் பண்ணதுல இப்ப செய்யோன்னு சொன்னா, அடுத்த செகண்ட் நான் தம்ஸ் டவுன் பண்ணேன். பட் அவர் முடிக்கும்பொழுது தான் தெரிஞ்சுச்சு. அப்படி சொன்னா அது தவறாக பேசப்படும். நான் அங்க அப்படி இங்க சொல்ல விரும்பல அப்படின்னு அவர் சொல்ட்டாரு. அதனால அதற்கு நான் எதிர்கருத்து வைக்கல. அப்படியான டேக்லைன நான் என்கரேஜ் பண்றது கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கறதுக்கோ, பேசுறதுக்கோ எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. எவ்ரிஒன் நான் இத வச்சு தான் பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவேன் அப்டின்னா, அத அவங்க போடட்டும். அத பத்தி யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. பட் ஆஸ் அ கேம் வாட் ஷி ஹேவ் டன் அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கோ, இல்ல அத பத்தி இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது நம்ம இல்ல, ஏன் வந்து இவங்களுக்கு கொண்டு வராங்க அப்டின்னு நம்ம கேட்க முடியாது. டாம், நான் ஒண்ணே ஒண்ணு நான் அதுதான் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு சொன்னேன். இத பத்தி பேசுறது எனக்கு பிரச்சனை இல்ல. பேசுங்க. பிகாஸ் யூ கைஸ் டோன்ட் see அவங்க அவங்க வீட்டுள்ள பண்ணதுல நெகட்டிவிட்டிவா உங்களுக்கு பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்லாததால தான் நீங்க இத பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிக்க தான் வந்தேன் டாம். இல்ல இதுக்குள்ள அத என்ன பத்தி வந்து அத நான் பத்தி அவங்க பேசக்கூடாதுன்னு சொன்ன பண்றது மாதிரி எதுவுமே இல்லன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 5 வாரம் யாருமே அரோராவ அடிக்கல. நோ, ஓகே. இல்ல நான் சொல்லிர்றேன். நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. அதனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 வாரம் அவங்க எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து உண்மையாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா அரோராவ பத்தி பேசினா, அவங்க வெளியில இருக்க டேக் மாறாம போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் அரோராவ தவிர்த்துட்டேன். ப்ராமிஸா இதுதான் நான் நெனச்சேன். ஓகே. அதுக்கப்புறமேட்டு எந்த இடத்துல அரோராவ பேசப்படுறோம்னா, ஐயோ! பார்வதிக்கு காம்படிட்டர் அப்படின்னு நெனச்சு பேசல. அவங்க எங்கெங்கலாம் வந்து நல்லா விளையாடுறாங்களோ, இல்ல பாயிண்ட் பேசுறாங்களோ, அந்த இடத்துல அவங்கள ஒரு கண்டஸ்டன்ட்டா கருதி விமர்சிக்கிறோம். அப்புறமேட்டு அவங்க சீப்பான குவாலிட்டி இருக்கக்கூடிய விஷயம் பண்ணா, அது அரோரா கிடையாது. பார்வதி பண்ணாலும் விமர்சிக்கப்படும். அப்ப அரோரா பண்ணும்பொழுது விமர்சனத்துக்கு உள்ள தான் ஆகும். அப்ப எல்லாருமே அப்ப இத்தன நாள் என்னடா பண்ணுச்சு? இது வந்து ஒரு செட்யூசிங் கேம் விளையாண்டுச்சு. அது அவங்களுடைய தாட் ப்ராசஸ். அவங்க எதுவுமே அசிங்கமா பேசலயே. ஆமா, என்னுடைய பார்வைக்கு அவங்க ஒரு செட்யூசிங் கேம் விளையாண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஐ கான்ட். இப்ப வந்து பார்வதி எனக்கு ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்குப்பா கம்ருதீன் மேல அப்படின்னு சொல்லும்பொழுது, காமம்னு பேசக்கூடிய நபர்கள், அத செட்யூசிங்ன்னு பேசக்கூடிய நபர்களுக்கே வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. அப்படின்னு நான் பேசல. பட் அப்படின்னு நான் கருதிக்கிறேன். ஓகேவா? அவங்களுக்கே அவ்வளவு தைரியமா அவங்க பேசும்பொழுது, நான் ஏன் பேச முடியாது? நான் ஏன் பேசக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் இருக்குல்ல மக்களுக்கு. ஏன் இந்த அம்மா இதத்தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த பையன்கிட்ட இதத்தான் பண்ணுச்சு. இப்ப கம்ருதீன்ட்ட அதத்தான் பண்ணுச்சு. திடீர்னு மாத்திருச்சு. ஒரு டெஃபினிஷன் குடுக்குது. எக்ஸ்ப்ளோர்ங்குது, ஃப்ரெண்ட்ஷிப்ங்குது, அது பண்றங்குது, இது பண்றங்குது, ஃபேமிலிங்குது, அவகிட்ட போயிராதங்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்ப அழுகுது. நான் வந்து ஓகே நட்பு வேணாங்குது. திரும்பவும் வந்து என்னென்ன இருக்கு? எத பார்த்த? என்ன வேணா பார்த்தேன். நெறைய இருக்கே. எத பார்த்த? இப்படின்னு இவங்க கேட்கும்பொழுது, இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அடங்காது. அப்ப எல்லாரும் விமர்சிக்க தான் செய்வாங்க. அத கேட்டுட்டு தான் ஆகணும். அப்படியே விமர்சிச்சுட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவன் ஒரு ஆசிட் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்பொழுது, ஆல் சார்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் வில் கம். If someone want to glorify Aurora, let them glorify. But I'm not going to do it. I'll criticize for what and all she is doing in the show. I'm going to comment on her for each and everything that what she is doing. இதுல வந்து நீங்க வந்து ஐயோ நீ ஒரு பெண் கிடையாது நீ ஒரு கேவலமானவ அப்படின்னா அப்பனா நீ என்ன பண்ற நீ பார்வதியை பத்தி என்னென்ன கேவலமா போட்டிருக்கிறன்றத போய் எடுத்து பார்த்து நீயே உன் மூஞ்ச காரி துப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை கேள்வி கேளு. எவன் கேட்டாலும் சரி எவ கேட்டாலும் சரி, திஸ் would be my answer. நீ அந்த பொண்ணை பத்தி என்ன பேசியிருக்கிற, அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்ற லட்சணத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்னை கொஸ்டின் பண்ணு. இவங்க என்னமோ உத்தமவான் கண்ணியவான் வெங்காயவான் மாதிரி திடீர்னு அரோராக்கு நடந்தது ஒரு துயரம்,
அரோரா வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூர், அரோரா எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதெல்லாம் வந்து உருட்டு. உருட்டு, 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 உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கடந்து போயிருவேன். அந்த அம்மா பண்ணுவாங்களா, அவங்க பண்ணா கேம். அவங்க கிளவர், அவங்க ஜீனியஸ் அப்படின்பாங்களாம். அதே கேம வந்து பார்வதி ஏதாவது உண்மையாலுமே கேம்ல பண்ணாங்கன்னா, இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஜென்மம், பிறவி, ஈன பிறவி இந்த மாரி ஒரு குழந்தைகள பெற்றுக்காதீங்க. சரி நான் சொல்றேன். எனக்கு கமெண்ட் வருது இப்பலாம். உனக்கு வந்து பார்வதி மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும். சரி ஓகேப்பா எனக்கு பார்வதி மாரி தைரியமான ஒரு குழந்தை பொறந்துக்கட்டும். நீ அரோரா மாரி ஒரு புள்ளைய வச்சுக்க அப்படின்ட்டேன் நானு. அப்போ உடனே ஹவ் பேட் யூ ஆர் அப்படின்னா டேய் நீ தானே பார்வதி மாதிரி எனக்கு புள்ள பிறக்கணும் சரிடா தைரியமா நல்லா பேசக்கூடிய பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு பிறந்துட்டு போகுதுடா எங்கேயாவது மண்டையில அடிச்சு அதை திருத்தணும்னா திருத்திக்கிற அப்ப நீ அழகா மாதிரி ஒரு பிள்ளைய பத்துக்கூடாது நான் கமெண்ட் போட தானே செய்வேன் ஏன் போடக்கூடாது இல்ல டாம், ஆ நீங்க வந்து ஏன் ம். வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து உரையாடக்கூடாது? நீங்க நல்லா பேசுறீங்களே. நல்லா உருட்டு உருட்டு சூப்பரா பேசுறீங்களே. நீங்க வந்து ஏன் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு உங்களுடைய கருத்துக்களை, ஏன்னா ஒரு பெரிய சில நாட் ஜோக்கிங், ஒரு பெரிய வைடர் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களால போய் ரீச் பண்ண முடியுமே. ஏன் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க எக்ஸ் மாதிரியான வலைத்தளங்களுக்குள்ள? சொல்றாங்க செய்யும் கண்டினியூட்டி கிடையாது கன்சிஸ்டன்சி கிடையாது அதுதான் காரணம் உண்மையாலுமே அதுதான் உங்களோட காரணம் பின்டு ஐ போஸ்ட் வாண்ட் டு பார்த்தாலே டாக் தெரியும் சயன் ப்ரோ. என்னோட ஓகே. பிண்டு ஓகே. போஸ்ட் அத நான் பாத்தீங்கன்னா முழுவதுமாக ஆமோதிக்கிறேன் சார். அது அந்த 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 அதுக்கு அதாவது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அத இன்னும் கொஞ்சம் 2 தடவ, 3 தடவ, 4 தடவ கொஞ்சம் சத்தமா சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். அப்படியா? உண்மை என்ன தெரியுமா? ஆம். ஆக்சுவலா ஒரு ஆ. எக்ஸ்ன்றப்போ நம்ம முகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பெருசா மைக் அக்சசரிஸ் லைட் ஆன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா யூடியூப்ன்றப்ப லைட், கேமரா, ஆக்ஷன், மைக்கு, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகுதா, ரெக்கார்ட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வாங்கி கேமரால வச்சிருக்கேன் இருந்து செய்யோன் ஃபுட்டேஜ் எடுத்து கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணி அதை எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போட்டு அதை இது பண்ணி சவுண்ட் மிக்சிங் அத்து இதுன்னு யூடியூப்ல போய் அப்லோட் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் தேவிடு காத்து உட்காந்து கஷ்டப்பட்டு நம்ம டைட்டில் வந்து இனோவேட்டிவா யோசிச்சு வைப்போம். யூடியூப் வந்து ஆட் சூட்டபிலிட்டின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவான். காசு பாதி அவன் அமைக்கிட்டு பாதியை நமக்கு தரமாட்டுவான். உண்மையிலேயே சொல்றேன், யூடியூபரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பழகிருச்சு. அதை நானே பேசிக்கலி ஒரு சோம்பேறி தான். பட் இருந்தாலும் பழகிருச்சு. அதனால டாம் உங்களுக்கும் பழகிடும். ஒரு மாசம் கஷ்டமா இருக்கும், செய்யோன் சார் அதுக்கப்புறம் இதுக்கு பழகிடும். உண்டான நான் ஆன்சரை இது டாம் எல்லாத்தையுமே நான் நான் கொடுக்க வாங்கி தான் வச்சுட்டேன் இருக்கிறேன். டாம் செய்யோன் டாம் கேளுங்க டாம் 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 நான் இதுக்கு உண்டான பதில அவருக்கு ஒரு புரிய விதத்துல சார். அதாவது சார் நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பூஜை எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான மிஷினு, சேரு, டேபிள் எல்லாம் போட்டுட்டு படுத்து தூங்கிட்டா எப்படி இருக்கும் சார்? அந்த மாதிரி ஆயிப்போச்சு சார். எங்க டாம் நல்லா பண்ணுவா. இதேதான் நான் 7th சீசன்ல இருந்து சொல்றேன். அப்படியா? எல்லாம் பண்ணா சார். நீங்க சொன்ன அந்த கேமரா ரெடி, சேர் ரெடி, ம். டேபிள் ரெடி, மைக் ரெடி, ம். ஆளும் ரெடி. ஓகே. ஆனா என்ன ஆச்சுன்னா நாங்க சாப்பிட்டு தூங்கிட்டோம் சார். நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு. அதாவது ஒருத்தருக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இத வந்து ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து பேய் ஓட்டுற மாதிரி போட்டு போட்டு அடிச்சு திட்டி கொஞ்சம் அன்பா சொல்லி கெஞ்சி சப்போர்ட் பண்றேன்னு கூட சொல்லி எல்லாம் பண்ணிட்டேன் சார். ஆனா நம்ம பேச்சு இப்ப ஏதோ ஒரு மூச்சு பிச்சு என்னவோ. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு யூடியூபும் வேணாம், ட்விட்டரும் வேணாம், டிவிகேல போய் ஜாயின் பண்ணு. அங்க ஒரு நல்லா பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. கோர்வையா பேச தெரியல நிறைய பேருக்கு. அதையாவது செய். டிவி அட்லீஸ்ட் கேளையா? அதையாவது செய். செய்யோன்னு சொல்லுவாரு உருப்படியா செய். அதுக்கப்புறம் நான் உன்னை விமர்சிக்கிறேமா அப்படின்னு இல்ல, செய் என் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்திருந்தாங்கன்னா சொல்லிட்டு எம்எஸ் டாமுக்கு தெரியும். டிவிக்கே அப்படின்னா சரி ரைட் ஓகே ஓகே. நீங்க இப்போ சொல்லுங்க பிலிவன். நான் பிலீவன் இரு. நான் எனக்கு என்னோட வாய்ப்பு இப்ப இவ்வளவு பேருக்கு யாரோ ஒருத்தர் கப்பு வாங்கி ரூபாய் வாங்கி போறதுக்கு மூச்சு கட்டின்னு பேசுறீங்கல்ல. இப்ப இந்த பொண்ணு இப்படியே பண்ணிட்டு இருக்கா சார். இந்த சீசன் முடிஞ்ச உடனே திரும்பி போயிடுவா. திரும்ப அடுத்த சீசனுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க பேசுவாங்க. சோ நான் இதுல நீங்க பண்றீங்கல்ல, யா இது யா. வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் கொஞ்சம் ஒரு சில இதுல எல்லாம் பேசுவேன், ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இத பார்த்துட்டு துபாயில வந்துட்டு ஒரு யூடியூப்ல அது ஒரு பெரிய மேகசின், அதுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி கூப்பிட்டாங்க. ஓகே சும்மா போயிட்டு பேசிட்டு வந்தேன். ஓகே. அப்புறம் அவரே என்ன கூப்பிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண சொன்னாரு. அத நான் போயிட்டு பண்ணேன். இந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் சார், நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு. யாரோ ஒரு அரோராக்காகவும் யாரோ ஒரு பார்வதிக்காக நம்ம மூச்சு விட்டு ஏன் பேசிட்டு இருக்கணும்ட்டு. அவ வந்து பண்ணா நல்லா இருக்கும்.
அதாவது ம் நீங்க சொன்ன மாதிரி இந்த கிராஸ்பிங் இருக்குல்ல, ஆடியன்ஸை கவர் பண்ணி ஹோல்ட் பண்றது இட்ஸ் a மேஜிக் திங் ஆக்சுவலி தட் எவ்ரிவன் கான் அப்சல்யூட்லி டூ. யூ ஹாவ் டு அப்சல்யூட்லி நீங்க அட்ராக்ட் பண்ணி உட்கார வைக்கணும். உட்கார வைக்கணும்னா உங்க ஸ்பேஸ்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த அப்சல்யூட்லி சுவாரஸ்யம் வந்து எதிர்கட்சிக்காரன் கூட உட்காருவார் கலைஞர் பேசினா. எதிர்கட்சிக்கார் ம் கூட ரசிப்பாங்க நம்ம பேசும்போது. அவரோட அந்த அந்த பேச்சாற்றல் அவ்வளவு அழகா இருக்கும். அது வந்து நமக்கு அப்சல்யூட்லி அட்ராக்டிவ் ஆகும். இப்ப இவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்கல்ல, நான் எல்லா ட்விட்டர்லாம் போயிட்டு ஏதோ ஒண்ணு பேசுறேன், என்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. Because we are not hurting anyone, we are delivering the thoughts with a nice வேர்ட்ஸ். ம் நான் உருட்டுவேன், அடிப்பேன், தொடிப்பேன், திடிப்பேன் பேசுறதை விட ரொம்ப அழகா நான் தட்டி தான் கொடுத்தேன். ஆனா நான் செமத்தையா அடிச்சேன்னா அடி வாங்கினவனுக்கு ம் மட்டும்தான் தெரியும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அப்சல்யூட்லி பேசுறது தான் அந்த ஸ்பீச். அது வந்து ம் நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. சரி, ஓகே, இத ஓகே சொல்லணும்னு நினைச்சேன். நான் பிக் பாஸ் பத்தி ஒண்ணு, அந்த அரோரா பத்தி நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? சொல்லலாமா தாம்? சொல்லுங்க சொல்லுங்க பிலிவின். நான் பிலீவ் சொல்லுங்க லதாமா. சாரி லதாமா, ஐயோ எனக்கு அவங்க பிலீவின் பேசுற மாதிரி மைக் இல்ல, இதாயிட்டு இருக்கு. லதாமா பிலீவே சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளவு அழகா பேச மாட்டாளே. அப்படியே இருக்கு, அவளுக்கு இருக்கு, அவளுக்கு தனியா இருக்காது. அப்புறமா நாங்க பிக் பாஸ் முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் தனியா பேசணும். அது விட்டுருங்க. இப்போ வந்து சி நான் ஐ எம் நாட் ஃபாலோயிங் ஃபேன் எல்லாம் இல்லை. எனக்கு பார்வதியோட போல்ட்னஸ் பிடிச்சிருந்தது, பார்வதியோட ஸ்மார்ட்னஸ் பிடிச்சிருந்தது, எல்லாம் பிடிச்சிருந்தது. அரோரா வந்து ஆதிரை வந்து அந்த கோர்ட்டு கேஸ், நான் அதுக்கு 4 நாளா பார்க்கல பிக் பாஸ், அதனால எனக்கு ரொம்ப தெரியாது கண்டென்ட். அந்த நாள் வரைக்கும் பார்த்தேன். ஆதிரையோட கேஸ் எஃப்ஜே மேல போட்டிருந்தா இல்லையா, அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு அழுதுட்டு வந்து சம்திங் ஷீ இஸ் ஃபீலிங். அவளுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வேணும்னு தெரியல. ஆனா விக்ரம் பிளேட் ஏ ஸ்மார்ட் கேம். அவ்வளோத கில்ட்டின்ட்டு அதோட நோண்ட மாட்டாங்கன்றது அவனோட ஸ்மார்ட், அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்துல அவன் பண்ணிட்டான். தட்ஸ் குட். ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த அரோரா வந்து ஆதிரி கூட உட்கார்ந்து அந்த பெட்ல வந்து அந்த பொண்ணு அஸ் எ ஃப்ரெண்டா ஒரு கன்சோல் பண்ணியிருப்பா. அந்த தாட்ஸ், அந்த ஸ்பீச், ஃபர்கெட் அபவுட் ஹர் கேம். ஐம் நாட், நான் அந்த கேம் விளையாடினது, அவ கமருதீன் கூட பண்ணது, திவாகர் கூட பண்ணது, அது எல்லாம் மறந்துட்டேன் அந்த இடத்துல. அந்த ஒரு சீன்ல அந்த பொண்ணுக்கு அஸ் எ ஃப்ரெண்டா உண்மையாவே ஹானஸ்டா அட்வைஸ் பண்ணுவா ஆதிரைக்கு. அதான் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த இடம் பிடிச்சிருந்தது. நான் அந்த சமயத்துல நான் என்ன ஹானஸ்டா ஃபீல் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை இந்த குழந்தைக்கு ஒரு சரியான கைட்லைன்ஸ் இருந்திருந்தாலோ, ஒரு சரியான ஒரு ரூட் மேப் இருந்திருந்தாலோ,